உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பெயர்ச்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே, ராசியிலே, லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கொள்கை பிடிப்பு உடைய சிம்மராசிக்காரர்கள் நீங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே ஒரு பரபரப்பு உண்டுங்க, ஒரு சுறுசுறுப்பு உண்டுங்க. வாழ்க்கையில் ஜெயித்து தீரணுங்கிற எண்ணம் உண்டுங்க. நான் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய ஆளா வந்தே தீருவேங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆளுமை சிம்மராசிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, இது நாள் வரை 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 12ஆம் இடத்துக்கு பேர் அயனஸ்தானம்னு பேர். நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறேங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கார் ஓட்டுறேன், பாடுபடுறேன். ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி குடும்பத்துக்கு செலவழிக்கத்தாங்க பத்துது. விலைவாசி கூடி போயிடுச்சு, நமக்குன்னு 4 காசை சேர்த்து வைக்க முடியலைங்க அப்படின்னு ஒரு கார் ஓட்டுநர் என்னிடம் சொன்னார், ஒரு சிம்மராசி அன்பர். அதுதான் உண்மை. இதுதான் சிம்மராசியை சேர்ந்த பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு வாங்கினாலும் என்னால் சேமிக்க முடியல உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் நிறைய சேமிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க நிறைய சேமிப்பீங்க, நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணினால் பெரிய லாபம் வருங்க. இந்த தங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் சேர்த்தே நான் ஒரு குறிப்பை சொல்கிறேன். இந்த 2026 நடக்குது பாருங்க. இப்போ தங்கத்தின் விலை இன்னும் 10,000 ரூபா குறையும். எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க, தங்கத்தின் விலை கூடாதா விலை குறையுமா அப்படின்னா 10,000 ரூபா குறையுங்க. ஆனால் 3 மடங்கு விலை ஏறிடுங்க, 30,000 ரூபாயா விலை ஏறிடுங்க. அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தானே. குறைய போகுது 10,000, கூட போகுது 30,000 தங்கத்தின் விலையில். ஏன்னா இடையில ரேட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அதனால சொல்கிறேன். ஆனால் இந்த குரு பகவானுடைய அருளினால் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வரும். நிறைய பேருக்கு இங்கே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து நீங்கள் அவமானம், கஷ்டம், வேலையில் பிரச்சனை. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும். சில பேருக்கு உறவு முறைகளில் பிரச்சனை இருக்கும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனைவி ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகாரங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் இருக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்லுவாங்க.
உங்கள் குடும்பத்தை திருத்தணும் எடுத்து சொல்லுவாங்க. ஏன் உங்கள்கிட்ட உள்ள குறைகளெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இந்த குறைகளை திருத்திக்கிடுங்க, என்னங்க உங்களுக்கு இந்த தப்பான பழக்கம் இருக்குது, அதை நீங்கள் திருத்திக்கிடுங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள், அது மிக முக்கியம். இன்னொரு பக்கம் வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தியாக போகுதுங்க. வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்க போகுதுங்க, அந்த யோகம் இருக்கு. பெற்ற தாய்க்கு ஒரு மனக்குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான உண்மை. இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் சிம்மராசிக்காரங்க அதீத கவனம் செலுத்தணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதேமாதிரி உங்களுக்கு மனசு போராட்டங்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு மனசு போராட்டங்கள் நவம்பர் மாதம் வரை இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னமோ நினைச்சோமே, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, நெருக்கடி வருமா, நண்பர்களை நம்பினோமே, நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களே அப்படிங்கிற பல பதட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு பேருதவி செய்ய போகிறார். தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும். புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்பீங்க, அதனால உங்களுக்கு பணம் வரும். புது வீடு வாங்குவீங்க. இப்படியெல்லாம் யோகம் உங்களுக்கு இருக்குது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்க போகுது. உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளங்கள் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க, அது எல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகுது. இது நாள் வரைக்கும் உடல்நல பாதிப்பினால் மிக கவனமாக இருக்கணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு நிம்மதி வாழ்க்கையில் ஏற்பட போகுது. தன பிராப்தி நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க காசு பண விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, நிறைய செலவழிப்பீங்க. பிள்ளைகளுக்கு வீடு வாங்குவீங்க, உங்கள் பையனுக்கு வீடு வாங்க போகிறீங்க, உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுக்காக செலவாக பாருங்க. திருப்தியாக சந்தோஷமாக செய்வீங்க, மன திருப்தியாக பணத்தை கொடுப்பீங்க, சந்தோஷமாக செலவு பண்ணி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவீங்க. சுபவரியம் தானே, நன்மைகள் தானே. அப்போ நிறைய நன்மைகள் உண்டு. அப்போ சிம்மராசிக்காரங்க யாரை வழிபட்டால் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும்னா, அழகிய சிங்கர், அழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், திருச்சியில் இருக்கார காட்டழகிய சிங்கர், அவரை சென்று நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக அமையும். இதுவரை நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சியிலே என்ன என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பயிற்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, 3 ராசிகளிலுமே குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 3 ராசிகளில் குரு பகவான் பயிற்சி அவருடைய நகர்வு இருந்தது. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிங்கிற குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் வந்து பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இது நான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி, தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுயினோ பவந்து.